வணக்கம் அன்பு நண்பர்களே. இதயத்தை இதமாக்கும் சில அற்புதமான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்து 4-5 வருடங்கள் ஆகியிருந்த நேரம். அவர் விருப்பாட்சி குகையில தீவிரமான மோன நிலையில எப்போதும் இருப்பார். அதே வேளையில ரமண மகரிஷியோட ஸ்கூல் சீனியர் ஒருத்தர், அவர் பேரு மணி, ரொம்ப முரட்டு சுபாவம் உடையவர். எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவாரு, அடாவடித்தனம் பண்ணுவாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு, யாரையும் நமஸ்கரிக்க மாட்டாரு, கடவுள் நம்பிக்கை கிடையாது. யாராவது ஒரு விஷயம் சொன்னா எதிர்த்து வாக்குவாதம் பண்றது, வாதம் வலுத்தா உடனே சண்டையில இறங்கிடுறது, அந்த மாதிரி ரொம்ப அடாவடித்தனம் மிகுந்த ஒரு முரட்டு பேர்வழி அந்த மணி. இதனாலேயே அவரை எல்லாரும் போக்கிரி மணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு முறை போக்கிரி மணியும் அவரோட அம்மாவும் திருப்பதி போயிருந்தாங்க. மணி சும்மா அவங்க அம்மாவுக்கு துணையா மட்டும்தான் போயிருந்தாரு. அம்மா தரிசனம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது திருவண்ணாமலை போய் பகவானை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே போக்கிரி மணிக்கு கோபம் வந்துருச்சு. யாரு அந்த பையனா? அவங்க அம்மாவையும் சித்தப்பாவையும் ஏமாத்திட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கான். என்கிட்ட எல்லாம் அவன் பாச்சா பலிக்காது. அந்த போலிச்சாமியாரெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். நான் பார்த்தேன்னா அவன் காதை அப்படியே திருகி வாடான்னு கூட்டு போய் அப்படியே ஸ்கூல்ல விட்டுருவேன். உங்க கூட வர்றேன், அவன் என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு தன் வழக்கமான அதட்டல் உருட்டல் பேச்சோடையவும் திருவண்ணாமலை வந்து சேர்றாரு. 2 பேரும் மலையேற தொடங்குறாங்க. இளம் வயது போக்கிரி மணி வேகமா மலையேற ஆரம்பிக்கிறாரு. அம்மா கொஞ்சம் பின்தங்கிடுறாங்க. இவன் முன்னாடி போய் சுவாமிகிட்ட எதுவும் பண்ணி வைக்க போறான், என்ன நடக்க போகுதோ ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நடந்து வர்றாங்க. போக்கிரி மணி இன்னைக்கு என்ன உண்டு இல்லன்னு பாக்குறேன் பாருவன அப்படின்ட்டு வேகமா மலை மேல ஏற ஆரம்பிச்சாரு. இந்த வயதான அம்மாவும் தட்டு தடுமாறி கொஞ்சமா நடந்து விருப்பாட்சி குகைக்கு வந்து சேர்றாங்க. களைப்போடும் பதைபதைப்போடும் அந்த அம்மா குகைக்குள்ளே நுழைந்து பார்த்தபோது அசலமாக இளம் பிராயத்து ரமண மகரிஷி அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னாடி சம்மணமிட்டு சப்த நாடிகளும் ஒடுங்கி போனவனாக தன் மகன் ரமணரையே பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறது நம்ம பையன் தானா அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கே ஆச்சரியம். கொஞ்சமா முன்னாடி வந்து பகவானை நமஸ்கரிச்சுட்டு போக்கிரி மணியை பாக்குறாங்க. அங்க போக்கிரி மணி வைத்த கண் வாங்க பகவானையே பார்த்துக்கிட்டு இருக்கான். மணியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரதாரையா வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. தன் வாழ்நாளில் யாரையுமே நமஸ்கரிக்காத அந்த போக்கிரி மணி சாஷ்டாங்கமா பகவான் முன்னாடி விழுந்து வணங்கிட்டு அம்மாவோட கிளம்புறான். போக்கிரி மணி சொல்றான், நான் உள்ள நுழைஞ்சப்ப நான் பார்த்த சிறுவன் அவன் இல்ல, இது ரொம்ப அசாதாரணமான வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருங்க. என் இதயத்தையே பிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்தவனே இதயம் உருகி கண்கள் முழுக்க தண்ணி அப்படியே தேங்கி தாரதாரியா வழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கிரி மணி அங்கிருந்து கிளம்பினார். அம்மாவோட தொடர்ந்து வர ஆரம்பிச்சாரு. பகவானை தரிசனம் பண்ணி போக்கிரி மணி சாது மணியா மாறினார். ஒரு முறை பகவான்கிட்ட வந்து நின்னு, சாமி எனக்கு ஏதாவது உபதேசம் நீங்க பண்ணிதான் ஆகணும், எவ்வளவோ சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாரு மணி. அப்போ பகவான் மணியை பார்த்து சொன்னாரு, மணி எதுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிக்கிற, சிவசிவான்ட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு. மணி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து, ஆஹா அருமையான உபதேசம், எனக்கு உபதேசம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்பி தன்னோட ஊருக்கு போனவரு சிவசிவா 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 சிவசிவான்னு நாள்தோறும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சவரு ராத்திரியும் பகலும் சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீண்ட வருடங்கள் கழித்து தன்னுடைய இறுதி காலம் நெருங்கினத மணி உணர்ந்தாரு. நேரா ரமணாசிரமம் வந்தவரு பகவான் ரமண மகரிஷி முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினதோட நிக்காம அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி உருள ஆரம்பிச்சார். மிகுந்த வயோதிக நிலையை அடைந்திருந்த மணி கிரி பிரதட்சணம் பண்ணுவதற்கு தன் உடல் ஒத்துழைக்காது என்பதை உணர்ந்ததாலும் தனது இறுதி காலம் நெருங்கி விட்டபடியாலும் அங்க பிரதட்சணமா அப்படியே ரமணரை சுத்தி வர்றாரு. அங்க இருந்த அணுக்க தொண்டர்கள்லாம், மணி எந்திரி மணி எந்திரி அப்படிங்கிறாரு. வழக்கமாக இதையெல்லாம் விரும்பாத ரமணர் அமைதியா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மணி உருண்டுகிட்டே சொல்றான், என்னை விட்டுடுங்க, இதை என்ன பண்ண விடுங்க, பகவான் எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்காரு, இப்படித்தான் என்னோட நன்றியை நான் காட்ட முடியும் இந்த கடைசி காலத்துல அப்படின்னு அழுதுகிட்டேவும் பகவான் ரமணரை சுத்தி வந்து முடிச்சாரு. அதுக்கு அடுத்த மணி இறைவனடி சேர்ந்தார். எப்படிப்பட்ட முரட்டு மனத்தையும் பனி போல உருக்கி இறைவனோடு ஐக்கியப்படுத்துவதே ஞானியின் சாநித்தியத்தில் இருக்கும் அதிசயம்.
ஒரு முறை ரமண மகரிஷியை பார்க்க ஒரு பக்தர் ஒருத்தர் வந்திருந்தாரு. வரும்போதே ஒரு பை நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்திருந்தார். ரமண மகரிஷி முன்னாடி ஒரு தட்டுல நிரப்பி வச்சிருந்தாரு. தூரத்துல இருந்து அந்த பழங்களை பார்த்த ஒரு குரங்கு வேகமா மரத்துல இருந்து இறங்கி உள்ள வர பார்த்துச்சு. மாம்பழங்களை குரங்கு எடுக்க வர்றத பார்த்ததும் அங்க இருந்த தொண்டர் ஒருத்தர் ஒரு குச்சி எடுத்து அந்த குரங்கை அடிக்க பாய்ந்தாரு. உடனே ரமணர் சொன்னாரு, இதான வேணாங்கிறது, யாரு எந்த சட்டையை போட்டு வந்திருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் இந்த உடம்புல இருக்கோம், அதே போல அவங்க அந்த உடம்புக்குள்ள அவங்களுடைய கர்ம வினையின் ஏதோ ஒரு பகுதியை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க. அந்த உடம்புக்குள்ள எந்த மாதிரியான ஆன்மா இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? பெரிய புண்ணிய ஆத்மா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குரங்கு உள்ள வந்துச்சு. உடனே ரமணர், அவன் போய் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டானா, இந்த மாதிரி பழம் இருக்கு, போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டானா, வா அப்படின்னு சொல்லி இன்னொரு மாம்பழத்தை எடுத்து கொடுக்கறாரு. சில வினாடிகள் கழிச்சு இன்னொரு குரங்கு உள்ள வந்துருச்சு. மாம்பழம் கொண்டு வந்திருந்தவருக்கு மறுபடியும் முகம் சுருங்கியது. தாம் பகவானுக்காக கொண்டு வந்திருந்த பழங்களை குரங்குகளா எடுத்துட்டு போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது குரங்கிட்ட மாம்பழத்தை கொடுத்துக்கிட்டே ரமணர் சொன்னாரு, நீ போய் யாருகிட்டையும் போய் பழம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்புறம் இவர் என்னைய கோபிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பழம் கொண்டு வந்திருந்தவரை சுட்டி காட்டி ரமணர் சொன்னார். ரமணர் சொன்ன மாதிரியே அந்த மூணாவது குரங்கு போனதுக்கு அப்புறம் வேற எந்த குரங்கும் வரல. ஒரு முறை ரமண மகரிஷிட்ட கேட்டாங்க, இறந்தவர்களை எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு. அப்போ ரமணர் சொன்னாரு, தாராளமா பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொன்னாரு, உடனே எங்களுக்கு காட்டுன்னு சொல்லிடாத, அதெல்லாம் இங்க பண்றதில்ல அப்படின்னு அவசரமா சொன்னாரு. ரமணர் எப்பவும் அமானுஷ்யங்களையும் சித்துக்களையும் ஆன்மீகமா கருதுனதில்ல. இன்னொரு சந்தர்ப்பத்துல ரமணாசிரமத்துல தங்கியிருந்த ஒரு பக்தர் அதிகாலை வேளையில ரமணரை பார்க்க வந்தப்போ சொன்னாரு, இரவு முழுவதும் நாய்கள் குலைச்சுக்கிட்டே இருந்தது, என்னால சரியா தியானம் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரமணர் அந்த பக்தரை பார்த்து சொன்னாரு, நாய் குலைக்கல, உங்க மனம்தான் குலைக்குது அப்படின்னு சொன்னாரு. இதே போல பக்தர்களை அனுகிரகிப்பதில் சேஷாத்ரி சுவாமிகள் அருள் கடலாக விளங்கினார். அந்த காலத்துல குழந்தை திருமணங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருந்தது. அப்போ தனலட்சுமி அப்படிங்கிற பெண்ணுக்கு 7 வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. திருமணமான சில வருடங்கள்ல தனலட்சுமி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயே வளர ஆரம்பிச்சாங்க. அங்கேயே படிச்சு வளர்ந்துட்டு வரும்போது வருடங்கள் ஓட ஓட தனலட்சுமி பருவ வயதை எட்டவில்லை. மாப்பிள்ளை வீட்டார பெரும் சங்கடப்படுத்தியது. தனலட்சுமியோட மாமனாரும் மாமியாரும் பெரிய சண்டை போட்டு தனலட்சுமியை கொண்டு போய் அவங்க ஊர்லயே விட்டுட்டாங்க. வீட்டிலையும் தனலட்சுமியை சேர்த்துக்காம இருக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தனலட்சுமி நேரா திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டாங்க. அங்க பூ கட்டிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா தனலட்சுமிய தன்னோட சேர்த்துக்கிட்டு உணவளித்து ஆதரிச்சு வந்தாங்க. அந்த பூக்கற்ற அம்மா சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட மிகுந்த பக்தி கொண்டவங்க. சேஷாத்ரி சுவாமிகளை பாக்குறது அரிதினும் அரிது. கண்ணுலயே சிக்க மாட்டாரு. அப்படி பார்த்தாலும் அவரை பிடிக்கிறது அரிது. உடனே ஓடிடுவாரு. அந்த பூக்கற்ற அம்மா மனசுக்குள்ளேயே சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட நிறைய வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கடை வீதியில சேஷாத்ரி சுவாமிகளை இந்த பூக்கற்ற அம்மா பார்த்து தான் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச சேஷாத்ரி சுவாமிகள் சரி வர்றேன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் மதிய வேளையில அந்த பூக்கற்ற அம்மாவோட வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க. வழக்கம் போல சேஷாத்ரி சுவாமிகள் தன்னை சுத்தி சோற்றை வாரி இறைத்து மீதி சோற்றை தான் உண்டு சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தார். அப்ப அந்த பூக்கற்ற அம்மா ஒரு செம்புல தண்ணி கொடுத்து சுவாமிகள் கை கழுவுறதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. தூரத்துல தனலட்சுமி நடந்து வர்றதை பார்த்தாரு சேஷாத்ரி சுவாமிகள். எழுந்து அந்த செம்பை ஒரு கையில வாங்கினாரு. தன்னுடைய எச்சில் கைய அவர் அந்த செம்புல இருக்க நீரை வச்சு கழுவல, தன் வேட்டியிலே தொடச்சுக்கிட்டாரு. தொடச்சிட்டு அந்த செம்புல இருக்க தண்ணிய அப்படியே தனலட்சுமி மேல ஊத்துறாரு. பீட ஒளிஞ்சிச்சு, தனம் லட்சுமி, இனிமே தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த சில தினங்களிலேயே அந்த பெண் பூ பெய்தினார். இந்த செய்தி மாப்பிள்ளை வீட்டாருக்கு அனுப்பப்பட்டது. உடனே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பெண் அதிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் மேல மிகுந்த பக்தி கொண்டு ஒவ்வொரு மாதமும் அவரை பார்த்து தரிசிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. தனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட சேஷாத்ரி சுவாமிகளை கண்டு குழந்தையை காட்டி ஆசீர்வாதம் கேட்டாங்க. 100 ஆயுசு உனக்கு, 100 ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். தனக்கென்று எதையுமே எதிர்பார்க்காமல் பக்தர்களின் நன்மைக்காகவே தனது அருள் அமுதத்தை வாரி வழங்குவதில்
சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு அருள் கடல். இதே போல யோகி ராம் சுரத்குமார் கிட்ட ஒரு பக்தர் வந்தாரு. வந்து தன்னுடைய 1,00,000 ரூபாய் அநியாயமாக காணாமல் போச்சு, எனக்கு எப்படியாவது அந்த 1,00,000 ரூபாய் திரும்பி கிடைக்கணும்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. பக்தனின் மனக்கவலையை புரிந்து கொண்ட யோகி ராம் சுரத்குமார் நிச்சயம் அந்த 1,00,000 ரூபாய் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். நாட்கள் உருண்டோடின. சில வாரங்களுக்கு பிறகு அதே பக்தர் யோகி ராம் சுரத்குமாரை சந்திக்க வந்தார். சுவாமி, நீங்க அந்த 1,00,000 ரூபாய் திரும்ப கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தோட சொல்லவும் யோகி ராம் சுரத்குமார் சொன்னாரு, எத்தனையோ குருமார்கள் இந்த பூமியில இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு ஊசிய ஒரு பெரும் கடல்ல தூக்கி போட்டா கூட சரியா அதை திரும்பவும் எடுத்து கொண்டு வந்து போட்டவன் கையில சேர்க்கிற அளவுக்கு மாபெரும் சக்தி படைச்சவங்க. நானும் ஏழை பிச்சைக்காரன், என்னால என்ன பண்ணிட முடியும்? இருந்த போதிலும் உனக்கு அந்த 1,00,000 ரூபாய் சீக்கிரம் கிடைக்கும்னு என் தந்தை உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு யோகி ராம் சுரத்குமார். அடுத்த சில தினங்களிலேயே அந்த 1,00,000 ரூபாய் அந்த பக்தனுக்கு கிடைத்தது. யோகியார் சொல்லுவார், இங்க வரக்கூடிய பக்தர்களை அழைத்து பேசுவது இந்த பிச்சைக்காரனுடைய வேலைகளில் இது சிறு பகுதி மட்டுமே. எனது முக்கியமான வேலையானது என் தந்தையின் கட்டளைப்படி பிரபஞ்ச அளவில் நடக்கின்றது. இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு அசைவும் சிறியதோ பெரியதோ அது என் தந்தையின் பணியுடன் இணைந்தது. இங்கிருக்கும் பொருட்களை இவன் ஏதேனும் மாற்றி வைத்தால் உடனே சூழ்நிலையே மாறிவிடும். அந்த தாக்கம் பிரபஞ்ச அளவில் எதிரொலிக்கும். எனவே இவன் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இதனாலதான் சித்தர்கள், யோகிகள், மகான்களை பார்க்க போகும்போது அவங்க இந்த கல்லை தூக்கி அப்படி போடு, இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு போ, மேற்க போயிட்டு தெற்க வா, இப்படி சொல்றாங்கன்னா கேட்கிற நமக்கு வினோதமா இருக்கும். ஆனா அந்த சிறு செயல் கூட பிரபஞ்ச அளவுல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி நம்ம கர்ம வினைகளை ஃபுல்லா மாற்றி அமைச்சிரும். ஒரு முறை யோகி ராம் சுரத்குமார் தன் வழக்கமாக நடந்து வரும் பாதையில் பக்தர்களோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு இடத்தை சுட்டி காட்டி, இங்க இருந்த தேன்கூடு எங்க அப்படின்னு கேட்டார். அங்க ஒரு தேன்கூடு ரொம்ப நாட்களா இருந்துச்சு. அதை பார்த்து ரசித்தபடி கோவிலுக்குள் செல்வது வழக்கம். அப்போ அங்க இருந்த அடியவர் ஒருத்தர் சொன்னாரு, அது யாருக்கும் தொந்தரவாக கூடாதுங்கிறதுனால அதை கலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு யோகி ராம் சுரத்குமார் எந்த ஒரு பதிலும் சொல்லல. சில நாட்களுக்கு பிறகு ஆசிரமத்தில் ஒரு பகுதியில் பக்தர்களோடு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது தன்னை சூழ்ந்திருந்த பக்தர்களை ஆசிரமத்தின் கோபுரத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டிக்காட்டி, அங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் யாரும் அந்த இடத்த கவனிச்சதில்ல. அவங்க எல்லாரும் அப்ப பாக்குறாங்க, அங்க தேன்கூடு ஒன்று புதிதாக உருவாகி இருந்தது. அப்போ சொன்னாரு, நீங்க அங்க இருந்து அவங்கள துரத்திட்டீங்க, இப்ப என்னோட தந்தை மிக உயர்ந்த இடத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். அந்த தேனீக்களுக்கு அங்க இடம் கொடுத்தது யோகி ராம் சுரத்குமார் தான் அப்படிங்கறது பக்தர்களுக்கு புரிஞ்சது. இதே போல மகா பெரியவர் ஒரு முறை உடல் நலம் சரியில்லாமல் படுத்திருந்தார். எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள மறுத்து விட்டார். வீரியமிக்க மாத்திரைகளை உட்கொள்ளும் போது சரியாக உணவு உட்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் விதி. ஆனால் மகா பெரியவரை ஒரு அளவுக்கு மேல் வற்புறுத்தவே முடியவில்லை. அவர் உணவு உட்கொள்ள மறுத்து சோர்வாகவும் பலவீனமாகவும் படுத்தவாறே இருந்தார். இதை திருவண்ணாமலையில் இருந்தபடியே உணர்ந்த யோகி ராம் சுரத்குமார் தன் பக்கத்தில் இருந்த ஒரு பக்தரை கூப்பிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொடுக்க சொன்னார். ஒவ்வொரு ஆரஞ்சு பழமாக எடுத்து அதன் சுளைகளை உரித்து சாப்பிட ஆரம்பித்தார் யோகி ராம் சுரத்குமார். என்றைக்கும் இல்லாமல் விசேஷமாக பழங்களை ஆர்வமாக யோகி ராம் சுரத்குமார் உட்கொள்வதை பார்த்து பக்தர்கள் கூட்டம் ஆச்சரியப்பட்டது. இங்கே யோகி ராம் சுரத்குமார் பழங்களை சாப்பிட சாப்பிட அங்கே மகா பெரியவர் சக்தி பெற்று புத்துணர்ச்சியோடு எழுந்து அமர்ந்தார். மகாபாரதத்தில் திரௌபதியை காப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா ஒரு துளி பருக்கையை உண்டு உலக மக்கள் அனைவருக்கும் பசியாற்றியதை போல யோகி ராம் சுரத்குமார் இந்த வழிமுறையை கையாண்டார். மிக மிக அரிதான இந்த சித்தை மகா பெரியவருக்காக யோகி ராம் சுரத்குமார் பயன்படுத்தினார். மகா பெரியவர் இதே போல தன்னுடைய திவ்ய திருஷ்டியை தன்னை நாடி வரும் பக்தர்களின் கர்மவினையை போக்கவும் அவர்களின் துன்பங்களை குறைக்கவும் பயன்படுத்துவார். அவர் சொல்ற பரிகாரங்களே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும். ஒரு குடும்பம் வந்து மகா பெரியவர்கிட்ட முறையிடுது, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அவ உடல் பருமனா இருக்கிறதுனால யாரும் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த குடும்பம் முறையிடுது. அந்த பெண்ணை ஏறிட்டு பார்த்த மகா பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? தினமும் இந்த பொண்ணை தட்டாமலை சுத்த சொல்லுங்க அப்படின்னாரு.
இது ஒரு வினோதமான பரிகாரமா இருக்கும். அந்த பொண்ணு செய்ய ஆரம்பிச்ச 2-3 வாரங்களிலேயே உடல் எடை வெகுவாக குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு நல்ல வரனும் அமைஞ்சது. ஒரு செல்வந்தர் மகா பெரியவர்கிட்ட வந்து நீரிழிவு நோயினால தான் அவதிப்படுவதாக முறையிட்டு அனுகிரகம் பண்ணும்படி வேண்டிக் கொண்ட போது மகா பெரியவர் அவர் சொல்லாத ஒரு ரகசியத்தை அவர் முன்னாடி சொன்னார். ஊருக்கு உதவக்கூடிய பொது கிணற வந்து நீங்க மூடி வச்சிட்டீங்க. உங்க அப்பா காலத்திலிருந்து உங்க அப்பா அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை வந்து மத்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அதை மூடி வச்சிட்டீங்க. அதுதான் அந்த கர்மா தான் இப்போ உங்களுக்கு நீரிழிவு நோயா உங்க உடம்புல இருக்குது. தாகத்துக்கு தண்ணி கொடுங்க எல்லாருக்கும், இது தானா குணமாகும் அப்படின்னு அருள் பாலிச்சார். அந்த செல்வந்தரும் அதை அப்படியே செய்யவும் நோயும் குணமானது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.